நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை கரெக்டா எடுத்து வச்சுட்டாங்க நம்ம மல்லி. அப்படி என்னடா நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி வந்து ரொம்பவே படிச்சு சொல்றாங்க. இந்த பாத்துக்கோங்கம்மா, உங்களுக்குன்னு ஒரு வேலை, உங்களுக்குன்னு ஒரு இது இருந்தா மட்டும்தான் உங்களை எல்லாரும் மதிப்பாங்க, இல்லைன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு பக்கம் கிளாரிபிகேஷன் அழகா எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டதான் மல்லி இருந்து அது எப்படி முடியும், வீட்டு வேலையை நான் பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்கம்மா. அந்த வேலை இந்த வேலை நொன்ன வேலை இதெல்லாம் விட்டுருங்கம்மா. சரி, இப்படி ஒரு தருணம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல பேசுன நேரத்தில் திடீர்னு ஒரு கிஃப்ட் நம்ம மல்லிக்கு வெண்பா குட்டி எடுத்து கொடுக்குறாங்க, அப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அது நம்ம விஜய் கொடுக்கலைங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பாவே ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷனை ஊட்டணும்ல, அப்படியே சும்மா ஒரு பவர் கனெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவே ஒரு போலியான ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க. இதை வாங்கிக்கிட்டு நம்ம மல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ தான் புருஷன் எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தா அவர் மனசு எப்படி கஷ்டப்படுமோ தெரியலீங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வள்ளிக்கு இருந்து வெண்பா கிட்ட கேட்கறாங்க, உண்மையா உங்க அப்பா தான் கொடுத்தாங்களா இல்ல என் மனசு ஆறுதல் படுறதுக்கோசம் நீயே கொடுத்தியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கம்மா வாங்க போறேன், எனக்கு என்னமா காசு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு பக்கம் சரி இது லாஜிக் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா வாங்கிட்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய்ங்கிறதுல அவரும் இருந்தாலும் ஒரு பக்கம் குழம்பின்னு இருக்காரு. இந்த மல்லியை புரிஞ்சுக்கவே முடியல, நம்ம கிட்ட இருக்கிற காசாலும் ஒரு பக்கம் திரடுறாளா இல்ல திரடலையா, இது உண்மை என்ன, உண்மை எது வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு சமயத்துல என்ன நடக்க போகுது, அடுத்து ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம நாமளே ஒரு பக்கம் கன்ஃபியூஷன் நின்று இருக்கும். பாப்போம் என்ன நல்லா பிரச்சனை வரப்போகுது ஏதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரு பக்கம் போக வேண்டியதுதான். சரி, இப்படி அப்படியே ஒரு பக்கம் பிரச்சனை ஓடின்னு இருக்கு இந்த சமயத்துல. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் ரொம்பவே அவங்களோட ஆட்டம் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி காட்டின்னு ஒரு பக்கம் சீன் போட்டு இருக்காங்க. அவங்க சீனு பருப்பெல்லாம் இங்க வேகாதுன்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் ஓய்வே இல்லைங்க. ஓவரா சீன் போட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க சீனுக்கெல்லாம் சரியான ஒரு சரியான ஒரு நேரம் வந்துச்சுன்னா சரியா வச்சு செஞ்சு விட்டுறலாம். அதுக்கான நேரமும் காலமும் வரலன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரஞ்சித் இருக்காங்க, அவருன்னு ஒரு பக்கம் ஜாதா தட்டு இருக்காங்க, ஜுகுபம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சப் தட்டுல இருக்காங்க. இவங்களெல்லாம் நடுவில் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலீங்க. ரொம்பவே குழப்பத்தோட தான் போயிட்டு இருக்கு. இந்த குழப்பத்துக்கு நடுவில் வேற ஏதாவது பிரச்சனை புதுசா தோணுமா தோணாதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு புதுசா தினசம் ஒரு பிரச்சனையை உருவாக்க போறாங்க. என்னடா பிரச்சனை ஏதா உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் யோசிச்சுட்டாங்க. இதுக்கு மேல இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கு என்ன வேணுமோ நாம தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன எடுத்துக்க ஆசைப்படுறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வீடியோவா நான் போட போறேன். அதை பார்த்து நீங்க சந்தோஷமா ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வர பொங்கலுக்கு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க. புது துணி எடுக்கிறதுனால புது துணி எடுத்து வச்சிருவீங்க. நீங்க ஒரு சிலரால எல்லாமே ஒரு கஷ்டமான மிடில் கிளாஸ்ன்றவங்களும் கஷ்டம், எனக்கும் அதே மாதிரி தான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.